கத்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாருக்குமே பிடிக்காது, யாரும் சொல்கிறது பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்டு தான் அன்றைக்கி நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். நம்ம எச்சரிப்பு, அதாவது துன்மார்க்கமாக நம்ம வாழும் பொழுதோ, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதோ, ஒருத்தர் எச்சரிக்கும் பொழுது நம்ம அதை எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பாக இருந்தால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து இந்த தண்டனைக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். துன்மார்க்கமாக வாழ்கிற பிள்ளைங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனுடைய காரியங்களை இன்றைக்கி தியானிக்கலாம். எசேக்கியேல்கிட்ட பேசின அந்த வார்த்தைகளை இன்றைக்கி தியானிக்கலாம். எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து மற்றவங்களையும் தப்பிக்க வைக்கிறோம், நாமளும் தப்பித்து கொள்ளதுக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த வசனத்தை இன்றைக்கி தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க நீங்கள் எங்களுக்கு எழுதிருந்துகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த எச்சரிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவும் மற்றவர்களை தப்பித்து கொள்ளத்தக்கதான வாழ்க்கையை வாழவும் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கு இந்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவர் மூலமாக நாங்கள் எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, அவங்க மனம் திரும்புவது மாத்திரமல்ல, நாங்களும் தண்டனைக்கு தப்பித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களில் எங்களை வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எச்சரிப்பை கேட்டு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படிய பெற்றுத்தாரும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மாய்மை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு பாடல் பாடி வசனத்துடைய மக்கள் சொல்லுவோம். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு
போக மாட்டே. மனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. மனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் செல்வேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்வேன். இன்னைக்கு துன்மார்க்கனை எச்சரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி எசேக்கியேலில் அவர் எப்படி எச்சரிப்பு கொடுத்தாரு ஆண்டவர் சொன்னதான்னு சொல்லி நம்ம எச்சரிக்கும் பொழுதும் சில காரியங்கள் நம்ம மற்றவங்களோட பேசும் பொழுது அவங்க ஏதோ தவறு பண்ணும்பொழுது நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத தான் நம்ம சொல்லணும். வேண்டாத காரியங்களை சிலர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லலை. அவங்க ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது அவங்க கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்கு எச்சரிப்பை கொடுக்கணுங்கிறது தான் இங்கே எசேக்கியேல் சொல்கிறது. நம்ம உலக பிரகாரமாக எல்லாரையும் நம்ம திட்டுதமே அந்த இதை ஆண்டவர் சொல்லலைங்க. அதை நம்ம இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களோட பேசுகிறதுக்கு நம்ம ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியேல் 3:17-21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக அப்படிங்கிறார். அப்போ என் வார்த்தையை உன் வாயில் வைப்பேன், அப்போ தான் நீ எச்சரிப்பை கொடுக்கணுங்கார். அப்போ நம்முடைய வாயில் வர வார்த்தைகளை எச்சரிப்பு கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம எச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் எசேக்கியேல் சொல்லியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எச்சரிப்பை கொடுக்கணுங்கும் பொழுது இதை ரொம்ப அதிகமாக நம்ம தியானிக்கணும். ஏன்னா எல்லாரையும் நம்ம என்னன்னாலும் நீ இப்படி தப்புனது அப்படி தப்புனதுன்னு எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லலை.
நம்ம ஆண்டோடைய வார்த்தை வந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யணுங்கிறது தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் இந்த காவல்னா வச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளை ஒரு காவல்னா வச்சிருக்காருனாக்கி உலகத்தில் நம்மளை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எச்சரிப்பை கொடுக்கறதும் வந்து இந்த எசேக்கியேல் எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அவருடைய வார்த்தை நமக்கு வந்து அந்த வார்த்தை மூலமாக மற்றவங்களோட எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அதுதான் சரியான எச்சரிப்புன்னு சொல்லி நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். அப்போ அப்படி சொல்கிறாரு, நான் அவனை காவலனாக வச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், காவல்னா பார்த்தீங்கன்னாக்கி ஒரு காவல் காக்கிறவரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் எல்லாத்துக்கும் என்ன செய்வார், ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காதபடி ஒரு காவலன்னா அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இதை வந்து நீ கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம். அதுக்கு வந்து ஏன் இந்த காவலாளர்களை வைக்காங்கன்னாக்கி அவங்க பொறுப்பாக அதை பார்க்கணும். அதை வந்து அதை பராமரிக்கணும். நைட்டு வந்து புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் வாட்ச்மேன் அவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் வெளியே பார்க்கும்பொழுது அவங்க கடையை பூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க தான் காவல் காக்கணும். எல்லாம் உள்ள பொருட்கள் நிறைய இருக்கலாம். எல்லாம் இருக்கிறத காவல் காக்கிறதுக்காண்டி அவங்க நம்பி வைக்காங்க. அப்படி வைக்கும் பொழுது அவங்க வந்து அதை பாதுகாக்கிறவங்களாக இருக்கணும். அதுக்கு கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான மதிப்பு சம்பளம் கொடுக்குறோம் மற்ற எல்லாமே செய்கிறாங்க. பார்த்தீங்களா, அது மாதிரி ஆண்டவர் இங்கே காவல்னா வச்சுருக்காரு இஸ்ரேலுக்கு. இவங்களுக்கு காவல் வைக்கலனாக்கி இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் மோசே காலத்துலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க சொன்னதை கீழ்ப்படியவே மாட்டாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவர் வந்து வழி நடத்தினதை நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த தீர்க்கதரிசியை காவல்னா வச்சு அழைச்சேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். அப்புறம் 18ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் அவன் பார்த்தீங்கன்னாக்கி துன்மார்க்கம் செஞ்சானா நீ சாகவே சாவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருங்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்கிறத முதலாவது பார்க்கும். இப்போ சொன்னார்ல, வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிக்கைன்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கமாக இருக்கல சாவம். அப்போது நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அந்த இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாக வாழும் பொழுது நீ வந்து அந்த துன்மார்க்கத்தை எச்சரித்து கொடுத்து அவன் அந்த வழியில் போகாதபடி அவன் உயிரை காக்கும்படி நீ வந்து சொல்லணும். அப்படி சொல்லாமல் போனனாக்கி அந்த இரத்த பழியை நான் உன் கையில் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை சொல்லாமல் இருந்தோம்னாக்கி அதை வந்து நம்மகிட்ட தான் கேட்பாராம், கணக்கு கேட்பாராம். நம்ம தான் கணக்கு ஒப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற காரியத்தை நீங்கள் கேட்கலாம். அப்போ துன்மார்க்கனை எச்சரிக்கை தவறினால் அவங்க வந்து சாவாங்க. அந்த இரத்தப்பள்ளியை வந்து நான் உங்ககிட்ட கேட்பேன், கணக்கு கேட்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா நமக்கு அந்த தண்டனை கிடைக்குங்கிறத சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னாக்கி சுவிசேஷம் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, சொன்ன கட்டளையை கொடுத்துருந்தாலும் அந்த சுவிசேஷத்து கூட அவர் என்ன செய்யிருக்காரு, மனம் திரும்புறதுக்கான. இங்கேயும் பாருங்கள், துன்மார்க்கன் மனம் திரும்பணுங்கிறது தான் எச்சரிப்பை கொடுக்கும்பொழுது அவன் மனம் திரும்பணுங்கிறது தானே அங்கே வரும்பொழுது ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்ம விசுவாசிகளாக இருக்கலாம். நம்ம இந்த நாட்களில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கணும்னு சொல்லி நம்ம அறிக்கை செஞ்சு அவங்கள வாழறதுக்கு அவங்க சொல்லணும். இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுதே அதை ரட்சிப்பையும் கொடுக்கணும். அவங்க துன்மார்க்கத்தில் வாழ்றது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சுவிசேஷம் அடங்குதுன்னு புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் அமைச்சதும். ஒரு நீதிமான் வந்து தப்பு செஞ்சாலும் அதுக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கணும். நீதிமானே அப்படி இருக்கிறாங்க. நிறைய காரியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தவறு செய்கிறவங்க, பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க, நிறைய காரியங்கள் ஊழிஞ்சவங்க கூட நிறைய பேர் தவறு பண்ணி அதை கூட தவறுகளை ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். நிறைய பேர் சண்டை போடுவாங்க. அப்புறம் பாருங்க அவங்களுக்குள்ளே பிரிவினை எல்லாம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி காரியங்கள் வரும்பொழுது அது இல்லாதபடி பவுல்லாம் நிறைய தீர்த்து வைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் அதுக்கும் இந்த எசேக்கியேல் சொன்ன காரியத்துக்கும் ஒரு காரியங்கள் ஒத்து போகுது. பாருங்கள், உலகமும் சுவிசேஷம் சொல்லும்போதும் அதுக்கும் வந்து பாருங்கள் நம்ம மனம் திரும்புவதற்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கும். இந்த ரோமரில் தான் நான் சொன்னேன், நம்ம சொந்த விருப்பத்தின்படியும் செய்யக்கூடாது. நம்ம சொந்த விருப்பத்தின்படி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான ஒரு முடிவை எடுத்து அவங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஆண்டவருடைய அபிஷேகத்தின் பெற்றுக்கொண்டு அவர் நம்மளை அழைச்சி நம்மளை இந்த இது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த எசேக்கியேல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருடைய வார்த்தை மூலமாக நம்ம எச்சரிப்பை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம முக்கியமானது. நம்ம விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. அது ரோமர் 8:13 மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள்னு சொன்னால், மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறது, நம்ம சரீரத்தின் சொல்கிறபடி நம்ம ஒரு எச்சரிப்பை ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், இல்லாட்டா ஏன் இப்படி செய்யுதுன்னு சொல்லி அதாவது வேண்டாத காரியங்களை செய்யக்கூடாது.
இங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நீ அது செய்யாத அப்படிங்கிற எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறாரு. அப்போ எசேக்கியேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய இஸ்ரேல் வம்சத்தாருக்கு வந்து காவலெல்லாம் அழைத்தாருன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. அந்த எச்சரிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி அவர் வந்து அழைக்கப்பட்டவராக இருந்தார். ஏன்னா எச்சரிப்பு கொடுக்கலனாக்கி சுவிசேஷத்தில் சொல்லுவார், ஆண்டவருடைய வசனம் அங்கே இல்லாதனால அவங்க என்ன செய்வாங்க, வழி விலகி போகிறாங்க. அப்போ வார்த்தையினால இவர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்கிறாரு பார்க்கும். அவன் காவலாளிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கி நம்ம சாதாரணமான காரியங்களை இதோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு காவல்காரர் இருக்காருன்னு வச்சுக்கணுங்க, ஒரு சிறைச்சாலையில் ஒரு காவலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்க நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம், தவறு செஞ்சவங்கள திருப்பி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்பொழுது அதில் அதுக்கு ஒரு வேன் இருக்கும், அந்த வேனில் எடுத்து வச்சு அவங்கள கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் நிறைய நியூஸு அந்த மாதிரி பார்க்குறவங்க இருந்தாங்க, உங்களுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து சிலர் என்ன செய்வாங்கன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போகிறதுக்கு அவங்களா வந்து நீ தப்பிச்சு போன்னு சொல்லி விட மாட்டாங்க. அவங்க சரியான இதில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவங்கள வந்து அப்படி ஏதோ தவறு பண்ணிவிட்டு அடித்து ஏதோ பண்ணிட்டுலாம் ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஓட விட்டாங்கனாக்கி அவங்க வந்து இந்த ஓட விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தவறே பண்ணலன்னு சரி அவங்க மேலே மரண தண்டனை கொடுத்துருவாங்களாமா. அப்போது நம்ம சாதாரணமான காரியங்களில் ஒரு தவறு பண்ணும்பொழுது இப்படின்னா, ஆண்டவருடைய காரியத்தில் பிரியமில்லாத ஆண்டவருக்கு துன்மார்க்கமாக வாழ்கிறவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கலனாக்கி அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ காவலாளுக்கு எப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டனை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உலக பிரகாரமாக தவறு செஞ்சாலும் தவறு செய்யலனாலும் பரவாயில்ல, அவன் வந்து அந்த தவறு செஞ்சவனுக்கு நீ வந்து என்ன செஞ்சுருக்க, உடன்பட்டு இருக்கன்னு தான் அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க வந்து வேணே விடலைனாலும் கூட ஓடி போன நீ ஏன் ஓடி விட்ட அப்படிங்கிறாங்க. அப்போது ஆண்டவர் நீ ஏன் அவனுக்கு சொல்லலை, நீ சொல்லாமல் சொல்லியிருந்தாம்னாக்கி அவன் மனம் திரும்பியிருப்பான்ல, ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கேட்கறத நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்கும் போதே நம்ம வந்து அந்த எச்சரிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவங்க மனம் திரும்பி, அதுதான் யோவான் ஸ்நானம்னு சொன்னார், மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னாலே மாத்திரம் இல்லை, உலகத்தில் வாழும்போதும் நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பி வாழணும். மனம் திரும்புகிறவன் இருந்தாலே மற்ற காரியங்கள் எல்லாத்தையுமே சரியாக இருப்பாங்கிறது தான் யோவான் ஸ்நானம்னு சொன்னது. அதனால் துன்மார்க்கனை வந்து நம்ம மனம் திரும்புறதுனால நம்ம தண்டனையிலேருந்து நம்ம வந்து நமக்கு தண்டனை கிடைக்காம நம்ம தப்பித்து கொள்கிறோம். அவனை எச்சரிக்கும் பொழுது அவனும் வந்து என்ன செய்கிறான், அந்த துன்மார்க்க வழியிலேருந்து நேர்த்தியான வழியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆனால் அநீதி செய்தவன் அந்த நீதிமான் தப்பு செய்யும்போது நம்ம அவன் தண்டிக்கலைனாக்கி நம்ம வந்து அவன் தப்பிச்சாம்னா அவன் வந்து இந்த தண்டனை நீதிமானும் தப்பு செய்யும்போது அவன் அந்த தவறு நம்ம எச்சரிப்பின் கொடுக்கும் பொழுது அவன் தவறு செய்ததுலேருந்து அவன் மீண்டு ஐயோ நான் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாம்னாக்கி அவன் தப்பிச்சுக்கொள்வான். நமக்கும் அந்த தண்டனையிலேருந்து நமக்கு தப்பிக்கும். ஆனால் அவன் செஞ்சாம்னாக்கி அவனுக்கு தான் அது தண்டனை. ரெண்டையும் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நீதிமானுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீ அவன் தப்பிச்சு கொண்டாம்னாக்கி அவனும் பிழைப்பான். உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட உண்மை கேட்க மாட்டேன், அவன் தான் சொல்லிட்டியே, சொன்னப்புறம் கீழ்ப்படியாததுனால உன் மேலே அந்த தண்டனை வராது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆண்டவர். வந்து இரத்தப்பழி உன் மேலே வரும் அவர் சொல்வார். ஏன்னா அவன் செத்து போயிட்டாம்னாக்கி அவன் அதனால சாகுறான், இந்த எச்சரிப்பு கொடுக்காதனால செத்து போகிறாம்னாக்கி ஓன் மேலே தான் அந்த இரத்தப்பழியை நான் கேட்பேன், உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த இரத்தப்பழிங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எச்சரிப்பை வந்து நம்ம சொல்கிறோம். எச்சரிப்பை சொல்கிறதுலேயும் கூட பார்த்திங்கன்னாக்கி நிறைய நான் முதலே சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி எச்சரிப்பை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் அவர் எசேக்கியேல் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். நீ துன்மார்க்கனே அந்த 19வது வசனம் 20, 21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்கள் நீங்கள் செய்யலாம். நீங்கள் 21வது வசனம், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவே. அவன் எச்சரிக்கப்பட்டதுனால அவன் அந்த அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்டான்னாக்கி அவன் ரசிக்கப்பட்டிருப்பான். அவனும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பான், அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கொள்வான். நீயும் வந்து என்ன செய்வா, உன் ஆத்துமாவே தப்பித்துக்கொள்ளணும். நீ நான் சொன்னதை கேட்டதுனால நீயும் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்காரு. அப்போ அந்த ஆண்டவரை சொல்லும் பொழுது இந்த ஒரு நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, ஒரு வேலை இருக்குது. ஆண்டவர் சொல்கிற ஆவியானவர் நமக்கு சொல்கிற, நான் முதலாவது சொன்னது தான்.
ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த நேரத்துக்காக காத்திருந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ கொடு அப்படிங்காரு. அந்த ஆண்டவருக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அவசரப்பட்டு யார்கிட்டயோ ஒன்று சொல்லிட்டோம்னாக்கி அவங்க வந்து சரியானதா தவறானதா தெரியாது. ஆனால் ஆவியானவர் நம்மளோட கூட இந்த எச்சரிப்பு சத்தத்தை கொடு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அது தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காமல் இருக்கும். அதனால் சில நேரத்தில் வந்து எச்சரிப்பு சொல்கிறதுக்கு நமக்கு பொறுப்பு இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரா, இதை சொல்லியிருக்காரா, அதனால நம்ம சொல்லணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதை நிதானித்து தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து 2வது எசேக்கியேல்லே 33வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும், அங்கே துன்மார்க்கனை எச்சரிங்கன்னு சொன்னார்லாம், துன்மார்க்கனை எச்சரிக்கை சொன்னார், நீதிமானே எச்சரிக்கை சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நீதிமானும் தப்பு செய்வான். அந்த நேரத்தில் நீ செஞ்சனாக்கி அவனும் தப்பிச்சு அவன் அதுலேருந்து மனம் திரும்பாமல் போயிட்டான்னாக்கி அது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ 2 பேரையுமே நம்ம அவர் வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறதுக்கு எசேக்கியேல் இருந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பார். இப்போ துன்மார்க்கனை நீங்கள் வந்து என்ன செய்யணுமா, அவன் வந்து என்ன இப்படி வழியில் போகிறான்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது வழியை விட்டு திரும்பாமல் போனாமனாக்கி என்ன செய்வாரான், அவன் அக்கிரமத்திலே சாவான். ஏன்னா ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம அந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்ளுவோம். ஆனால் தப்பித்து கொள்ளுறதுனாக்கி ஏன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கணும். எது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்கிறாரோ அதை செய்யாமல் இருந்தோம்னா நம்ம இந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். எச்சரிப்புங்கிறது நம்ம மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை இவர் தீர்க்கதரிசி சொன்னதை ஒரு இஸ்ரேல் மக்கள் கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். அவங்க கேட்குறது மாதிரியே எதுவுமே செய்ய மாட்டாங்க. அங்கே பாருங்கள், அந்த மாதிரி நம்ம இல்லாதபடி மனம் திரும்ப சத்தம் கேட்கும் பொழுது அதுக்கு மனம் திரும்பி நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். இது வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, அதாவது இவர் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது நிறையா காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நமக்கே புரியாத மாதிரி இருக்கும். நிறைய இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறதே யாருமே கேட்க மாட்டாங்க. தீர்க்கதரிசியெல்லாம் கொன்னதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம் நிறைய வசனங்களில். அந்த மாதிரி இவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் மனம் திரும்புவதற்கும் தேவனுடைய நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல எச்சரிப்பு கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான காரியத்தை செய்யணுங்கிறது தான் உண்மையான தீர்க்கதரிசி. அது தீர்க்கதரிசி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீதிமான்னு சொல்கிறாருல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது அவங்களும் அந்த நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம், வசனத்தை சொல்லும் பொழுதும் அவங்களும் எல்லா தேசங்களுக்கும் போய் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன செய்வார், துன்மார்க்க வாழ்க்கை வாழ்வதவங்களுக்கு இந்த நாட்களில் நிறைய பேருக்கு நீங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால் எசேக்கியேல் வந்து உண்மையான மக்களை வந்து எச்சரித்தும் அவங்க செவி கூடாமல் போனாங்கன்னாக்கி அவங்களுடைய அழிவுக்கு அவங்க தான் காரணம். மக்களை எச்சரிக்கை விட்டோன்னாக்கி அவங்க அழிஞ்சு போவாங்க, அதை வந்து நான் உன் கையில் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்கிட்ட சொல்கிற மாதிரி நம்மகிட்டையும் கேட்பார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு விசுவாசிகள் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை வச்சு நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. நாம் வந்து எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம கொடுக்கும்பொழுது தான் அதை வந்து நம்ம அவங்கள திருத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து அதை வந்து தப்பித்து கொள்ள முடியும். நம்மளை எச்சரிக்காமல் நமக்கு தெரியுது இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லாமல் போனோம்னாக்கி அந்த பழியை வந்து நம்ம கையில் கேட்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார்னாக்கி அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம தைரியமாக சொல்கிறதுக்கு நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம சொந்த விருப்பத்தின்படி அது போய் ஜெயிக்க முடியவே முடியாது, அதை நம்ம சொல்லணும். அப்போது நம்ம விசுவாசிகளாக இருக்கோம். நமக்கு ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற போது நான் என்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் நீ சொல்லணும் அப்படின்னு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வார்த்தை யார்? ஆவியானவர் வார்த்தை தரும்பொழுது தான் அது சரியாக நம்ம நடத்த முடியும். அது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னாக்கி நான் யாருக்கு பொறுப்பாளி, ஆண்டவருக்கு தான் பொறுப்பு. ஆண்டவருக்கு பொறுப்பு நம்ம கொடுக்கணும். நம்ம இதை செஞ்சிட்டோமா செய்யலையா அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் தான் நம்ம தண்டனை கொடுக்குறவர், அவர் தான் நம்மளை விடுதலை செய்கிறவர். அதனால் அவருக்கு பொறுப்பாளி. அடுத்தது நான் யாருக்கு நம்ம சாட்சி கூற வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சிகளாக நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம 2வது. 3வது பார்த்திங்கன்னா நம்ம உறவினர்களுக்கா நம்ம யாருக்கு சொல்கிறோம், நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுதோ மற்ற காரியங்கள் கொடுக்கும் பொழுதோ வசனத்தின் மூலமாக நம்ம யாருக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு அறிமுகமானவங்களாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கலாம்.
நம்ம போயிட்டு இருக்கும்போதே கூட ஒருத்தர் ஆண்டவர் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சொல்லதுக்கு நம்ம தைரியமாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது நம்ம நண்பர்களாக இருக்கலாம், தவறு செய்யும் பொழுது அதை நம்ம சுட்டி காட்டுறவங்களா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 காரியங்களை நம்ம விசுவாசிகளாக இருந்தால் அந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம உண்மையாக நம்ம எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒவ்வொருவனும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொன்னார், இது தீர்க்க தரிசனமாக சொன்னார், நீ தப்பிச்சுக்கொள்ளதுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம படித்தாலும் எச்சரிப்பின் சத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் எச்சரிப்பின் சத்தை கொடுக்காரு. எல்லாரும் மனம் திரும்பணும். அப்போ எச்சரிப்பின் சத்தம் இருந்ததுனால என்ன செய்வாங்க, மனம் திரும்புவாங்க. இப்போ நம்ம படித்தோம். அப்படி படிக்கும்பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுதோ, வார்த்தை மூலமாக அவங்களுக்கு எச்சரிக்கும் பொழுதோ அவங்க என்ன செய்வாங்க, மனம் திரும்பி ஆண்டுகிட்ட வருவாங்க. மனம் திரும்புறதுனால ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறதுனால எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு தான் சொந்தம். அதனால் உலகம் எங்கும் போங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு ஈஸியாக நடந்தக்கூடிய காரியங்களாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மனம் திரும்பினாலே என்ன செய்யுது, எச்சரிப்பின் சத்தை கேட்டாலே என்ன செஞ்சுருப்பாங்க, ஜனங்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது அங்கே அழிவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் செய்கிறார். ஒருத்தர் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் தாமதிக்காருன்னு வேத வசனத்தில் படிக்கும். அப்போ எல்லாரும் மனம் திரும்பணும். இப்போ இது ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்கு குறிப்பிட்ட மனுஷனுக்கு மாத்திரம் ஆண்டவர் எழுதலை. எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவங்க ஆண்டவர் தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவர்கிட்ட தப்பித்து கொள்ளதுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு காரியத்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்குது. அந்த எச்சரிப்புக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த ஒரு 2 காரியத்தை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்கி உபாகமம் 11:14 பார்த்தீங்கன்னா, அந்நிய தேவர்களை சேவிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ அந்நிய தேவர்களை வச்சுன்னா ஆண்டவரை மாத்திரம் தான் சேவிக்கணும். நான் சொன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னா பரிசுத்தம் அவர்கிட்ட இருக்குது. நாம் சேவிக்கணும் யார், அவரை மட்டும்தான் நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தான் தொழுது கொள்ளணும். அவர் மாத்திரம்தான் எல்லாத்துக்கும் கனத்துக்கு மகிமைக்கு எல்லாத்துக்கும் பாத்திரமானவர் அவர் மாத்திரம்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த எச்சரிப்பின் சத்தத்தில் முதலாவது பார்த்திங்கன்னா அந்நிய தேவர்களை சேவிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 2வது பார்த்திங்கன்னாக்கி எரேமியா 17வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க எச்சரிக்கையாக இருக்குது. இந்த ஓய்வு நாளில் அந்த நாட்கள்லாம் ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நாட்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கி ஆண்டவர் ஓய்வு நாளில் நிறையா அதிசயங்கள் செய்வார். அப்போ ஓய்வு நாளில் ஏன் செய்கிறீங்க அப்படிம்பார். ஓய்வு நாளில் ஒரு மாடு விழுந்துட்டுனா தூக்க மாட்டியா அப்படின்லாம் நிறைய சொல்லுவார். அதனால் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டும் போது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் மூலமாகவும் சொல்லியிருக்காரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க எச்சரிக்கையாக இருக்குது. அதை பரிசுத்தமாக நீ வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும், அதை நடத்தணும். அப்போ எல்லா நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுதோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுதோ பார்த்திங்கன்னாக்கி அதை பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போ ஓய்வு நாளில் நம்ம வேலையை செய்யக்கூடாதுன்ட்டு அப்படிலாம் இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் சொல்லலை. அந்த காரியங்களில் நம்ம ரொம்ப முக்கியமாக ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாளாக அதை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணுங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது மற்ற 7:15 ஆண்டவர் சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ அங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம பழைய ஏற்பாட்டில் படித்தோம் அந்நிய தேவர்களுக்கும் ஓய்வு நாளையும் சொல்லியிருக்காரு. இங்கே பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசி நிறையா என்ன செய்கிறாங்க, வேத வசனத்தை புரட்டி சொல்லக்கூடியவங்க. இப்போ எசேக்கியேல்லாம் சொல்லும்பொழுது நிறைய காரியங்கள் நமக்கே பயமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நடத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறையா யோசிக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வசனங்களை தியானிக்கும் பொழுது இப்போ ஆண்டவர் இங்கே ஆண்டவர் வந்தோன்னு சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ கள்ள போதகங்கள் நிறையா நீங்கள் இசைகளே படித்தா தெரியும். நிறைய கள்ள போதகங்கள் ஆண்டவர் சொல்லாமல் அதை சொன்னேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய இசைகள் நீங்கள் படிக்கலாம். அப்படி கள்ள தீர்க்கதரிசினா எடுக்க எச்சரிக்கையாக இருக்கணும்னாக்கி நாம் அந்த தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் தான் பிரதான ஆசாரியர் நமக்கு. அவரை தீர்க்கதரிசி வேறு யாருமே இல்லை. அவர் எழுதித்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதினதே ஆண்டவர் தான். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதனால் கள்ள தீர்க்கதரிசனம்னாக்கி அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு அது அவங்க சொல்கிறதும் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத தியானித்து நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். எல்லாருமே தீர்க்கதரிசி இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, அந்த மாதிரி வார்த்தையை புரட்டி பேசுகிற ஒரு காரியத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அதற்கு கீழ்ப்படிஞ்சு போயிடக்கூடாது, விழுந்து போயிடுவோம். அதனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு அந்த வசனத்தை நம்ம தியானித்து நம்ம தியானிக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டாலும் கூட நிறைய செய்திகள் கேளுங்க,
கேட்கும் பொழுது வசனத்தின் மூலமாக நம்ம அவங்க பேசுகிறாங்களா இல்லாட்டா அதுக்கு விரோதமாக பேசுகிறாங்களாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கார். அதனால் அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எபிரேயரில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நோவாவுடைய எச்சரிப்பு. நோவா என்ன எச்சரித்தார்? நீங்கள் வந்து வெள்ளம் வரப்போகுது, அழிக்க போகிறாரு ஆண்டவர். ஏன்னா அங்கே பூரா அசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுனால அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த விளக்கங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் அவர் வந்து பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்போ 120 வருஷம் இப்போ எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தும் கூட நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே கேட்கலன்னா நமக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி போகாத, இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒருத்தட்ட. அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஈஸி தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னு வைங்க, நமக்கு கோவம் வந்துடும் உடனே. அப்போ ரெண்டாவதும் சொல்லுவோம், இது போகாதம்மோ. ஒரு மூணாவதும் சொல்லலாம், 3 திருப்பு வேணால் சொல்லலாம். அதுக்கு பிறகு நமக்கு கோவம் வந்து அதை சொல்கிறதே விட்டுருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கி நோவா வந்து எப்படி எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தாரு. மழையே இல்லாத காலங்கள் அந்த நாட்களில் யாருமே வந்து மழை வருமா அப்படிங்கிறது இந்த நோவா என்ன எப்படி சொல்லிட்டு இருக்காரு, வயசான காலத்தில் பேசாமல் இருக்காம விட்டுட்டு மழை பெய்யுது, மழை வரும், வெள்ளம் வரும், அழிச்சிட்டு போயிடும்னு சொல்கிறாருன்னா மழை இல்லாத காலங்கள்னு சொல்லி அந்த நேரத்தில் போட்டுக்கு. மழையே பார்க்காதவங்க இன்றைக்கி மழை வந்துடும், இன்றைக்கி வெள்ளம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கி யாராவது விசுவாசிப்பாங்களா? யாராவது நம்புவாங்களா? அந்த நாட்களில் அப்படி தான் வந்து அவரும் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாருன்னு நம்ம பார்க்கோம். அப்போ பிரசங்கம் பண்ணியும் அவங்க வந்து கேட்காம அந்த என்ன செஞ்சாங்க, அழிஞ்சு போகிறாங்க. எல்லாருமே அழிச்சிட்டார் ஆண்டவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது இந்த போட்டுடைய அளவு அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஆட்களை வச்சு தான் செய்ய முடியும். ஒரு 3 பையங்களை 3 மருமகளை வச்சுக்கிட்டு இவர் வந்து வயசான காலத்தில் செஞ்சுருக்க முடியாது. நிறையா பேர் அதுக்கெலாம் ஒத்துழைச்சி செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம தியானிக்கும் பொழுது பார்க்கலாம். அப்படிலாம் செஞ்சும் என்ன இவர் இப்படி செய்தார, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செய்கிறார, அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ன்ட்டு யாருமே மனம் திரும்பினதாகவே இல்லை. எல்லாரையும் அழிச்சிட்டார் ஆண்டவர். நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் 3 மருமகா 3 பையங்க அப்புறம் மனைவி, இப்படி 8 பேர் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்படுறாங்க கீழ்ப்படியல்னா எச்சரிப்பின் சத்தத்துக்கு. அப்போ எச்சரிப்பின் சத்தத்துக்கு அந்த ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருந்திருப்பாங்க, அவ்வளோ பேருமே வழிஞ்சு போனாங்க. அப்போ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதனால அழிஞ்சது கூட அழியாதபடி பாதுகாத்த நோவாவும் அவங்க குடும்பமும். அப்படி தான் நம்மளை காப்பாற்ற வழிநடத்துக ஆண்டவர் வந்து இந்த நாட்களில் நடத்துகிறாரு. ஆனால் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கலனாக்கி என்னது, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டோம்னாக்கி இந்த கீழ்ப்படிஞ்ச நோவா குடும்பத்தை போல் நம்ம பாதுகாக்கப்படணும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படியணுங்கிறதுல நம்ம ஜெபிக்கிறதுல ரொம்ப உண்மையாக இருக்கணும். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அப்படி தான் எச்சரிப்பின் சத்தம் இல்லைனாலும் நிறைய காரியங்கள் நம்ம கேட்கும்போதே நமக்கு பயமாக இருக்குது, பயம் வருது. அடுத்தது வந்து அதை கேட்டோன்னே என்னென்னா மைண்டில் போயிட்டுனாக்கி தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ அசுத்தமான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறத நிறைய செய்திகளில் நீங்கள் கேட்கலாம். ஒரு பாதுகாப்பு இல்லாத நாட்களில் மற்றவங்களை நம்பி ஓடுறதுனால. அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் வழிநடத்தலைனாக்கி நீங்கள் எதுனாலும் விழுந்து போவீங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிங்க. ஆண்டுடைய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிற காரியத்தை இந்த இசைகள் சொல்கிறதில்ல, வார்த்தையின் மூலமாக நீ எச்சரின்னு சொல்லி, அப்படிப்பட்ட எச்சரிப்பின் நாட்களினால் நாம் வாழ்ந்தோம்னாக்கி நம்ம நிறைய தப்பு செய்கிற அந்த காலங்களில் பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அப்படி வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஏமாந்து படிப்பு இருக்குது, நிறையா பணம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் பிள்ளைங்க தவறி போய் நிறைய குடும்பங்களில் வாலிப பிள்ளைங்க நிறைய தவறி போகிறத நம்ம செய்தியில் கேட்கும்பொழுது நம்மளால் சீரணிக்கவே முடியலை. நம்மளால் நம்ம பிள்ளைங்க எப்படி நம்ம வழி நடத்தணும், நம்ம பிள்ளைங்கள் மூலமாக அநேக பிள்ளைகளை வழி நடத்தணுங்கிற ஒரு பாரம் கூட நமக்கு வரும். ஏன்னா அப்படிப்பட்ட செய்திகள் நிறையா சொல்கிறாங்க. மிஷினரிகள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற காரியங்கள் அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது. அப்படி பரிதாபத்தில் விழுந்து பெண்கள்லாம் விழுந்து ஒரு அசிங்கத்தில் விழுந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு அப்புறம் வந்து அழுது அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மனம் திரும்புத மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படி விடாதபடி நம்ம பிள்ளைங்கள்லாம் பாதுகாக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் தான் எழுப்புகிற பிள்ளைங்களாம் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எசேக்கியேல் எழுதினது போல் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க வாழ்கிறதுக்கு அவங்கள அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த நோவா காலத்தில் அவர் வேலையில் எல்லா எச்சரிப்பும் கேட்டும் எல்லோரும் மனம் திரும்பாமல் போனது போல் இல்லாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மனம் திரும்புவதற்காண்டு அழைச்சிக்கிறாரு. அதனால் தாமதிக்காருன்னு சொன்னால் எல்லோரும் மனம் திரும்பணும், இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்னு இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு செய்திகளை
அப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு, ஆண்டவர் ஊழியக்காரங்களை எழுப்புறதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு, இந்த சத்தத்தை கேட்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளைகளை நம்ம உருவாக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்து வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிங்க, அநேக பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, மனம் திரும்புவதற்காண்டி ஜெபிங்க. எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார்னாக்கி அதை நம்ம சொல்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக நம்ம சொல்லி அவங்க பிள்ளைங்களை மனம் திரும்புறதுக்கு அழைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசமான வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக அநேக பிள்ளைகள் எழும்ப நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நாட்கள் அப்படி செய்ய ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். விசுவாசத்தோடு ஜெபிங்க, வசனங்களை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் எங்களை தாங்கி சென்றது. உங்க கிருபைதான் எங்களை வழி நடத்தினது. உங்க கிருபைதான் எங்களை தாங்கி சென்றது. உங்க கிருபைதான் எங்களை வழி நடத்தினது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே. ஆம் சுவாமி, கிருபை மாத்திரம் இல்லை என்றால் நாங்கள் என்றோ மடிந்து ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைகளாய் நாங்கள் போயிருக்கோம் ஆண்டவரே. உங்கள் கிருபையினால எங்களை தாங்கி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க நீங்கள் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள் கீழ்ப்படிய கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த இஸ்ரேல் மக்களுக்காக காவலனாய் வைத்த அந்த எசேக்கியேல் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பாத மக்கள் அழிந்து போவான்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி, அப்படிப்பட்ட இல்லை ஆண்டவரே. நீதிமான் கூட தவறி போவான், அவனையும் எச்சரின்னு சொல்லி ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. நாங்களும் ஆண்டவரே இந்த எச்சரிப்பின் சத்தம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையின் மூலம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி அவங்களை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க அவங்களும் ஆண்டவரை அதிலிருந்து ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு அவங்க தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கை உருவாக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. நீதிமான் தவறு செய்யும் பொழுதும் கூட ஆண்டவரை எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அவனும் மனம் திரும்பி ஆண்டவரை வர நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லவே. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் தொனிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே ஊழியம் செய்தாலும் உடைய வார்த்தையை சொன்னாலும் ஆண்டவரே அதோடு கூட ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியானவர் உதவியோடு இந்த வார்த்தைகளை சொல்ல அநேக பிள்ளைகள் எழும்ப கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகத்தில் தவறி போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரே உடைய பாதுகாப்பில் இருக்கட்டும் ஆண்டவரே. துன்மார்க்கமாய் வாழ்ந்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் மனம் திரும்புகிற பிள்ளைகளா மாறட்டும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. அதுக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இந்த நோவா காலத்திலே ஆண்டவரே அவன் குடும்பம் காக்கப்பட்டது போல காத்து கொள்ள நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. கள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே மனிதனை நம்பி ஓடி ஏமாந்த பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மனிதனை நம்பி அல்ல ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய கிருபையை உங்களுடைய வளமுள்ள வார்த்தைகளே பாதுகாப்பு இருக்கு என்பதை கண்டுகொண்டு பிள்ளைகள் ஓடி அவங்க அந்த மறைவிலே வரட்டும் ஆண்டவரே. அந்த ஆவியான ஒரு எச்சரிப்புகளே வரட்டும். அந்த எச்சரிப்பின் மறைவிலே வரும்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெரிய பாதுகாப்பு இருப்பதை உணர்ந்து கொள்ள அங்க பிள்ளைகளை நீ உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் நடந்து செல்கிற பாதைகள்லாம் நேராக நடந்து செல்லணும்னு தான் எழுதி தந்திருக்கீங்க. அதை படிக்கும் பொழுதே பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறையா.
கெட்டு சீரழிந்து ஆண்டவரே மனிதனை நம்பி ஓடி ஆண்டவரே கடைசியாய் வந்து உம்முடைய பாத்திலே விழுகிற பிள்ளைகளை அல்ல ஆண்டவரே. முதலாவதே வாலிப வயதிலே ஆண்டவரே முழுவதுமாய் உமக்கென்று அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தரை மகிமைப்படுத்துகிற கூட்டங்களாய் எழும்ப தேவன் இந்த நாட்களே வாலிப பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா செப்பிக்கிறையா. எங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியா இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய பாவ வாழ்க்கையை அல்ல ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றுகிற வார்த்தையாய் எச்சரிக்கிற வார்த்தையாய் இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையை முதலாவது மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலம் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்ற தேவன் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறையா. ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதபடி விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. அன்றைக்கு பேதுருவை தூக்கி எடுத்தீங்களே சுவாமி. நடந்து வரும் பொழுது காற்றையும் கடலையும் பாற்ற பொழுது அவன் பயந்து விழுந்தான். அது வரைக்கும் நடந்து வந்த மனிதன் தகப்பனை பின்னோக்கி பார்க்கும் பொழுதுதான் விழுந்து போனான். அப்பவும் அப்படியே விடாதபடி தூக்கி எடுத்த தேவன் எங்களையும் ஆண்டவரை தூக்கி எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. தவறு செய்து ஆண்டவரை வாழ்க்கையில இழந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. புதிய அத்தியாயத்தை துவங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாத்திலே வரும் பொழுது ஒரு பிள்ளையும் நீங்கள் தவறை ஆண்டவரே அவர் தவறை சுட்டி காட்டி நீங்கள் ஆண்டவரை விழத்தள்ளாதபடி அவங்களை நீங்கள் தூக்கி அணைத்து மார்போடு அணைத்து நீங்கள் வழிநடத்துகிற நல்ல அன்புள்ள தேவனாய் இருக்கிறபடியா உங்களுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த நாட்களை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையும் ஆண்டவரே உடைய கருத்திலே அர்ப்பணிக்கட்டும். அற்புதமாய் அவங்க வாழ்க்கையிலே நடந்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளா நிற்க தேவன் கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே கேட்டு பிள்ளைகள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரணுமா ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட மாற்றத்தை நீ தந்து வழிநடத்த போறக்கா நன்றி. ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. மறுபடியும் அவங்க சமத்துல வரும் வரை இதை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கணும் மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசு வச்ச நாத்திர ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.